ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று நாம் அனுபவிக்கும் பாசுரங்கள் இரண்டாம் பத்திலே 5ஆம் திருவாய்மொழி. தாமத்து அன்பு என்று ஆரம்பிக்கும் அந்த 5ஆம் திருமொழி 11 பாசுரங்களை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருவாய்மொழியிலே இந்த திருவாய்மொழி என்றால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருவாய்மொழி என்பது பொதுவான வார்த்தை 1100 பாசுரம். அது பதிகங்களாக பிரிச்சிருக்கா. 10 10 10 10 முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10, 10ஆம் 10 வரை. ஒவ்வொரு 10லையும் முதல் திருவாய்மொழி, 2ஆம் திருவாய்மொழி, அது மாதிரி 10 பத்தி வரும். ஆக 1000 பாசம் பிளஸ் 102 பாசம், 12 பாசங்கள் சேர்ந்தாக்க 1022 பாசம். ஆகவே இந்த திருவாய்மொழினாக்கா திருவாய்மொழி என்ற மொத்த பாசனங்கள்ல 5ஆம் திருவாய்மொழி 2ஆம் பத்தில நாம இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். 4ஆம் திருவாய்மொழியில உங்களுக்கு நினைவு இருக்கும். அன்று வராதவர்களுக்காக அது சுருக்கமா ஒரு வரி பயிர சொல்ற. ஆடி ஆடி அவன் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்க எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வதங்கும் வாணுதலே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சென்ற பாசத்துல ஆழ்வார் எம்பெருமான் தன்னை விட்டு அகன்று சென்றதை நினைத்து பிரிவாற்றாமையாலே 10 பாசுரங்கள் பகவானை நினைத்து ஏங்கி பகவானை கூப்பிடுகிறார். அது மாதிரி மொத்தம் 3 ஆற்றாமையை நம்ம பார்த்திருப்போம். ஞாபகம் வச்சிருக்கோம். அஞ்சிர மலனாராய் பார்த்தோம், வளவேழு வளையன்னு பார்த்தோம். அடுத்தது ஆடி ஆடி அயங்கரைந்து பார்த்தோம். ஆடி ஆடி அயங்கரைந்து என்று அன்று பார்த்த பாசுரங்கள் மிக முக்கியமான பாசுரம் சொன்ன அன்னைக்கு நான். ஏனென்றால் உலக பிரசித்தி பெற்ற முதல் பாசுரம் ஆடி ஆடி அயங்கரைந்து. அந்த 10 பாசுரங்கள்ல ஆழ்வார் பட்ட துன்பம் முதல்ல பட்ட 2 துன்பங்களோட அதிகமான துன்பம் என்பதை அடைய சொன்னேன். ஏனென்றால் நித்தியேஸ்வரர்கிட்ட போய் அவர் கூடவே இருந்து கலந்து அனுபவிச்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணோம்னு நினைச்சது முடியாம போயிட்டனால அந்த துன்பம் பழைய துன்பங்களோட அதிக துன்பமாக அவருக்கு பட்டது. ஆகவே புலம்பல் அதிகமா இருந்து போற 10 பாசத்துல அது முடிஞ்ச உடனே அந்த ஆற்றாமையினாலே ஆழ்வார் பகவானிடம் வேண்டிக் கொண்டதற்கிணங்க பகவான் மீண்டும் வந்து ஆழ்வாரிடம் கலக்கிறார். அந்த கலந்ததனால் ஏற்படக்கூடிய ஒரு இன்ப கிளுகிழுப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் பொங்க ஆழ்வார் இந்த 5ஆம் திருவாய்மொழியில 10 பாசமா பாடுறார். அது எப்படின்னா, கஜேந்திரன் என்னும் யானை கரையில் இருந்து கொண்டு முதலை இழுக்கிறது. முதலை தண்ணீர் எடுத்துட்டு கஜேந்திரன் காலை பிடித்து தண்ணீர் இழுக்கிறது. அப்பொழுது அந்த மகாபக்தனான அந்த கஜேந்திரனுடைய யானை பெருமானின் பக்தர்களிலே மிக சிறந்தவரான கஜேந்திரன் என்ப யானை பகவானுக்கு பூஜை செய்வதற்கு போகும்போது அப்படி ஆச்சு. அப்பொழுது அந்த யானைப்பட்ட துன்பம் சொல்லி மாறாது. ஆதி மூலமே என்று அலறுகிறது. அந்த யானை ஆதி மூலமே என்று அலறுகிறது. அதற்கு பிறகுதான் பகவான் அதை கேட்டு வைகுண்டத்திலிருந்து அவசரமா வருடம் மேல ஏறி ட்ரெஸ் கூட சரியா போட்டுக்காம அரை கொலைய நிலை கொலைய வந்தார். அரை கொலைய நிலை கொலைய ஓடி வந்தார், பறந்து வந்தார். ட்ரெஸ் போட்ட மாதிரி பார்க்கல ஒண்ணு பார்க்கல அப்படின்னு ஏறி பழக்க வந்து யானையை முதலையிலே விடுவிச்சார். முதலைக்கு மோட்சம் கொடுத்தார், யானை விடுவிச்சார். அந்த கஜேந்திர மோட்சம்
கொடுத்த அந்த கஜேந்திரன் என்ற யானைப்பட்ட பாடுதான் ஆடி ஆடி கரைந்து இருப்பார். அந்த அளவுக்கு கஜேந்திரப்பட்ட துன்பத்தின் அளவுக்கு ஆழ்வார்பட்டிருக்கார். ஆனா இப்ப எம்பெருமான் ஆழ்வார் இவ்வளவு படுறாரு அப்படின்னு அந்த ஆழ்வாருடைய துன்பத்தை பார்த்து ஆடி ஆடி அகங்கரைந்து என்ற அந்த தாங்குணா துயரத்தை கண்டு மனமிறங்கி எம்பெருமான் முன்பு வந்தார் பாருங்க. ஆதி மூலமே அப்படின்னா அங்கிருந்து ஓடி வந்தார் கஜேந்திரனுக்கு. இப்போ நம்ம அன்னைக்கு பார்த்ததுல 10 பாசத்துல வலங்குள் புல் உயர்ந்தாய் அப்படின்னு 4வது பாசம், 4வது பாசத்துல வலங்குள் புல் உயர்த்தாய் அப்படின்னு பகவான் பார்த்து கருடன் மேல இருக்கவனே அப்படின்னு பாடின உடனே பகவான் அடடா நம்ம இப்படி இருந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அழகிதான் நாம் உலகத்தை பாதுகாத்தோம், யானைக்கு கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தோம் என்று பிற்பட்ட நாள் உண்டாகும் ஞானத்தாலும் பயத்தாலும் கலங்கினவனாய் பகவான் சொல்ற. பகவானுக்கு அப்பதான் அலைகுலை நிலைகுலையோ வந்தோம். இப்ப வெல் பிரிப்பேர் மேலே தன் சொரூப ரூப குணங்கள் ஒப்பனை திவ்ய ஆயுதங்கள் சேர்த்தி இவை எல்லாவற்றிடம் கலந்து அறுபடியா வரல. இப்போ எல்லாத்தோட வந்தார். உள்ள சேர்ந்து உடம்புல சேர்ந்து ஆழ்வார் உடம்புல சேர்ந்து அந்த சேர்த்தி இவை எல்லாத்தோடும் கலந்து அத்தாலே மகிழ்ந்தவனா யாரு? பெருமாள். பகவானுக்கு அப்பா பக்தர்கள் உதவி செஞ்சோம், கலங்கினோம், கலந்துட்டோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில அவர் போய் உட கலந்துட்டார். தான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செய்து முடித்தவனாய் அப்பா எல்லாம் நல்லா கலந்துட்டோம். ஆதார் கட்டப்படி கலக்கச்ச பின்னால் வரப்போது பாருங்க என்ன பேர் சொல்லியிருந்தேன். கஜேந்திரனுக்கு மோசம் வந்து போயிட்டார். இப்ப ஆழ்வார் அப்படி இல்லை, முழுக்க வெல் பிரிப்பேர்டா வரைச்ச நித்தியசூரோட வந்துட்டார். எல்லாரையும் நித்தியசூரோடு கலந்தார், தான் முழுக்க கலந்தார். தன் உடலில் இருந்து கொண்ட பிராட்டி சிவன் பிரம்மா எல்லாரோடும் கலந்துருக்காங்க. இப்ப கலங்கியிருக்க இது கஜேந்திர மோட்சத்தை விட மிக சிறப்பு. இவர் மோட்சம் போனா கஜேந்திர, இவர் அப்படி இல்லை, மோட்சமே இங்க வந்துருச்சு. ஆழ்வார் அந்த அனைத்தையும் செய்து முடித்தவனாய் அந்த இருக்கிற இருப்பை ஆழ்வார் அனுபவிக்கிறார். பகவான் இங்கு உடம்புல சேர்ந்த இருப்பை அனுபவித்து அனுபவத்தால் உண்டான மகிழ்ச்சியின் மிகுதியால் தாம் பெற்ற பேற்றை பேசி அனுபவிக்கும் பாசுரங்கள் தான் வரப்போற 10 பாசுரம். வரப்போற 10 பாசுரம். ஆகவே இதுல முழுக்க அனுபவம் தான். ஆழ்வார் தன் அதாவது இதை நீங்க பக்தி பிரயாண சம்பவம் வந்திருக்கோம். இது எப்பேற்பட்ட அனுபவம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர் மோட்சம் போகல, மோட்சமே அவர்கிட்ட வந்துருச்சு, இந்த உடம்புல கலந்துருச்சு. ஆகவே அவருடைய மகிழ்ச்சி தாங்காமல் அவர் பாடக்கூடிய 10 பாசனங்கள். பாசங்களை வாசிச்சே உங்களுக்கு அவர் எவ்வளவு தூரம் அவர் அதை அனுபவிச்சிருக்கார் அப்படின்னு தெரியும். இதுல 2-3 பாசனங்கள் மிக முக்கியமான பாசனங்கள் இருக்கு. என்னன்னா பிலாசபிக்காக. ஆகவே அதுல பற்றி ரொம்ப அதிகமா மீதி பாசனங்கள்லாம் ஜனலாம் பாசா போறோம். அதோட பாசனம் அந்தாமத்து அன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாமம் வாழ்மொழி சங்கு ஆழிநூல் ஆரம் முள செந்தாமரை திறங்கண் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிகள் செம்பன் திரு உடம்பே. இது தாமம்னா இடம், சாதாரண தாமம்னா இடம்னு அர்த்தம். இந்த இடத்துல தாமம்னா பரமபதம் அர்த்தம். தாமம்னா அழகிய பரமபதம். அந்த பரமபதம் அடியாத குழாங்களை உடன் கூடுவது என்றுகளோ என்று இவர் ஆசைப்பட்டதாலே கலந்தான் பகவான். அந்தாமத்திலே அன்பு செய்யணும். அழகிய பரமபதத்திலே நித்தியோகிகளிடம்
செய்யக்கூடிய சிநேகத்தை என் பக்கத்திலே செய்தான். நிச்சயர்கிட்ட எவ்வளவு அன்பு வைக்கிறோமோ அந்த அன்பை ஏகட்ட கொண்டு காமிக்கிறான் பகவான் அப்படின்னு சந்தோஷப்படுறார். ஆவிஷே அப்படின்னு ஒரு பாருங்க, அது விடையர் மடுவில சேருமாறு போய் மடுவில் ரொம்ப தாகமா இருப்பார், பெரிய மடுவில் போய் விடலாம் கேட்கின்றோம். ரொம்ப தாகத்தோட பகவான் வந்து குடிக்கிறது எப்படி மடுவில் போய் விடுவா தண்ணீர், அது மாதிரி என்கிட்ட பகவான் கொடுத்துருக்காங்க. இது வீட்டு இந்த சென்டென்ஸ் படிக்கிறேன், நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இப்படி மேல் ஒழுகிக்கு காரணம் என்ன, பகவான் நம்ம மேல் ஒழுகத்துக்கு என்ன காரணம் எனின் அம்மா நாகையாலே என்கிறார். அம்மான்னா சுவாமின்னு அர்த்தம். சுவாமின்னா சொல்றோம். நித்திய விபூதியில் உள்ளார்க்கு போன்று லீலா விபூதியில் உள்ளார்க்கும் வந்து முகம் காட்ட வேண்டும் சம்பந்தத்தை உடையவனுக்கு. சம்பந்தத்தை உடையவன், சம்பந்தம்னா பகவானுக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் சம்பந்தம். நவவித சம்பந்தம் உண்டு, 9 விதமான சம்பந்தங்கள். அது தனி பிரசங்கம், அது இப்ப வேண்டாம். 9 சம்பந்தம் உண்டு. ஆனா ஒரு சம்பந்தம் பண்ணி சொன்னேன், பிதா புத்திரன். அந்த பிதா வந்து புத்திரன் கிட்ட வந்து உள்ள போந்துருக்காருச்சு. அவன் என்ன செய்யறாருன்னா அதிகார குழாய்களை நிச்சயர்களுடன் வந்து கலந்தான். அதான் நினைப்பாங்க தான் மட்டும் சேரல, நிச்சயங்களோடு அப்படியே சேர்ந்துட்டோம். இங்க ஆழ்வார் கிட்ட இங்கே துன்பமெல்லாம் தீர இவரை பார்த்துக் கொண்டு நினைக்கிற நிலை இவரோடு கலந்த பின்பு ஆயிற்று. திருக்கண்கள் செவி பெற்றதும் மலர்ச்சி பெற்றதும். பொதுவாக என்னன்னா நாம் பகவான் சேர்ந்தா நமக்கு தான் ஒரு சத்து கிடைக்கும். இந்த இடத்துல பகவான் ஆழ்வார கடந்த உடனே பகவானுடைய அவயவங்களுக்கெல்லாம் சத்து கிடைச்சதும் ஒவ்வொரு அவயமா அப்புறம் சொல்றார். திருக்கண்கள் செவி பெற்றதும் மலர்ச்சி பெற்றதும். செங்கனிவாய் செங்கமலம் நூற்றுக்கணக்கான உபச்சார வார்த்தைகளை சொல்கிற திரு அதரம் இருக்கிறபடி செம்பன் திருவுடம்பே திருவடிகளை விழுந்து அனுபவிக்கும் திருமேனி இவரோடு கலந்தபடி திருமேனி பிறந்த புகழ்தான் ஓட வைத்த பொன்னி நிறைத்த உடையவன் இறைவன் என்னும்படி ஆயிற்று. இறைவனுக்கு பொன்னிறத்தை வந்து என்னன்னா ஆழ்வார் திருமணியில வந்து கலந்ததுனால இதனுடைய உடம்பு தகதக பொன்முடம்பாயிருக்கும். ஆனா இந்த இடத்துல முக்கியமான பிலாசபி என்னன்னா இந்த திருவுடம்பே ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பெரிய டிஸ்கஷன் இருக்கு. ஆனா நான் சுருக்கமா சொல்லிடுறேன், டிஸ்கஷனுக்கு தேவையில்லை. திருவுடம்பேன்னாக்கா நல்லா கவனிச்சுக்கணும். இது வந்து ஒரு பிலாசபி. இது அடுத்த பாஷையில் வந்து அப்பயே நான் சொல்றேன், சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். உடம்பு அப்படின்றது விசிஷ்டாத்வைதல் மாதிரி தான் உண்டு, அத்வைதத்தில் கிடையாது. அதாவது பெருமாள் அவருடைய அடியார்கள் நினைச்சுன்னா உடல் என்பது உண்டு. அவர்களுக்கெல்லாம் ஒரு தேகத்தோடு நூறு தேகம் கலக்கிறது அதெல்லாம் கிடையாது. அங்கே இங்கு மாத்திரம் உண்டு. ஏனென்றால் முதலே கூட நம்ம சொன்னேன், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் நிச்சய உயர்வர உயர்நலம் உடையவனுக்கு அர்த்தம் வச்ச உடையவன் எவனவன் வச்சு அந்த அந்த 4 வாரத்துக்கு அர்த்தம் வச்ச பெருமாளுக்கு திருமேனி கிடையாது, திருக்குணங்கள் கிடையாது. அவனுக்கு சுரூப ரூப குணம் விபூதி உடையவன் அப்படின்றது விசிஷ்டாத்வைதம். அத்வைதத்துல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுதான் என்ன சொல்ற திரு உடம்பே அப்படின்னு சொன்னதுனால எங்கெங்க சான்ஸ் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஆழ்வார் வந்து பகவானுடைய இந்த 4 விஷயத்தை எம்பசைஸ் பண்ணுவார். இந்த 4 விஷயத்தை சுரூப ரூபம் குணம் விபூதி, இந்த 4த்தையும் மாறி மாறி எம்பசைஸ் வந்துட்டு இருக்கோம். சில இடத்துல நான் சொல்லாம விட்டுருவா, பட் நீங்க அதை வாசிக்க உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த இடத்துல என்ன எம்பசைஸ்னா உடம்புக்கு இது உடல் பகவான் வந்து திருமேனியோடு தன்னை கலக்கிறது. ஆகவே நிச்சயரோடு வந்து கலக்கிறார். நிச்சய பகவானுக்கு திருமேனி உண்டு, திருவடம்பு உண்டு, பஞ்சாயங்கள் உண்டு, நிச்சயங்கள்லாம் உண்டு. நம்மாழ்வார் உடலோட வந்து கலக்கிறார் அப்படின்னாக்கா அந்த இடத்துல மெர்ஜர்
ஸ்வரூப ஐக்கியம் கிடையாது, விசிஷ்ட ஐக்கியம். Now, that is without losing the identity of either ஜீவாத்மா ஆர் பரமாத்மா. இந்த பிலாசபி அடுத்த பாஷத்தில் ரொம்ப அழகாக வரும். அதை சொல்லிடுறேன். சொன்னா தவறி சொன்னா புரியும். இரு உடம்பு வான் சுடர் செந்தாமரை கண் கைகமலம். இருவிடமே மாறுவோம் அயனிடமே கொப்பூர். ஒரு இடமும் எந்த பெருமாற்கு அரணேவோ ஒருவிடம் ஒன்றின்றி என்னுள் கலந்தானக்கு. இது இந்த இடத்துலதான் நம்பிள்ளை சுவாமி ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. திருவுடம்பு வான் சுடர் அப்படின்றதுக்கு நம்பிள்ளை இதை அப்படியே வாசிக்கிற பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாம் மனப்பாடம் பண்ணி மனசு வச்சுக்க வேண்டிய ஒரு பிலாசபி, அதுக்காக சொல்றேன். ஆனா அந்த அர்த்தத்தையா மனசு வச்சுனாலும் போதும். திருவுடம்பு வான் சுடரத்துக்கு அனைத்த போதை பரிசுகம் கொண்டு அருளி செய்கிறார். அணைக்கும் போது பகவான் கலக்கும் போது ஏற்படக்கூடிய ஸ்பர்ச குணத்தோடு அருளி செய்கிறார் சொல்லிட்டு நம்பிள்ளை சுவாமி சொல்றார், ஈஸ்வரனுக்கு விக்கிரகம் இல்லை. நஞ்சியர் சொல்வதாக நம்பிள்ளையுடைய ஆச்சாரிய நஞ்சியர் சொல்வதாக நம்பிள்ளை சொல்றார். ஈஸ்வரனுக்கு விக்கிரகம் இல்லை, விபூதி இல்லை என்கிறவர்கள் முன்பே ஆப்தத்தமரான இவர் நம்மாழ்வார். ஆப்தத்தமர்னா நம்பக்கூடியவர்கள தலைவர். அவர் சொல்றதெல்லாம் கண்ணம் போட்டு நம்பலாம். அதுக்குள்ள யார் தலைவர்னா நம்மாழ்வார். நீங்க அது என்ன ஞாபகம் சொன்ன ஆரம்பத்தில் ஒரு சொன்னேன். இந்த ஆத்ம தமரத்துக்கு அர்த்தங்கள்லாம் சொன்னோம். நம்ப தகுந்தவர்கள்னு நம்ம பொதுவா ஆச்சாரிய சுவாமிகளையோ அல்லது புத்தாங்களையோ நமக்குள்ளேயோ கூட உண்டு. சொன்னா அப்படியே நம்பிடலாம். அது மாதிரி அதுக்குள்ள தலைவர், அதாவது ஆச்சாரியர்கள் தலைவர் நம்மாழ்வார். ஆப்த தமிழான இவர் திருவுடம்பு வான் சுடர் என்ன பெறுவதே. நஞ்சியர் இதை பார்த்து அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டார். திருவுடம்பு வான் சுடர் ஈஸ்வரனுக்கு விக்கிரகமில்லை குணமில்லை என்கிறவர்கள் செய்து வைக்க மாட்டாத பாவமில்லை. அவர்களை சார்ந்து அதனை கேட்கிறாதபடி பெருமாள் நமக்கு செய்த உபகாரம் ஏன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லலாம் என்று அருளி செய்வர் நஞ்சிய அப்படின்னு. அப்புறம் அடுத்த லைனுக்கு பாருங்க. அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுவும் நல்ல பாயிண்ட் தான். ஆயின் இவ்வாழ்வார் அருள் செய்கிறது பிரமாணமோ அது எனக்கு என்ன ஒரு மனசுல ஆசைன்னா, சிலதெல்லாம் தெரியாம போனா போட்டோம், சிலதான் என்ன தெரியணும். இதுக்காக நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இது சிலதான் முக்கியமா இருக்கு. ஆயின் இவ்வாழ்வார் அருள் செய்கிறது பிரமாணமோ, எல்லாத்துக்கும் பிரமாணமும் உண்டு. நமக்கு பிரமாணம்னா அத்தாரிட்டி. கோர்ட் வேலை கேட்பா, வாட் இஸ் அத்தாரிட்டி ஃபார் திஸ் ப்ராபோசிஷன் கேட்போம். இந்த ஒரு ப்ராபோசிஷன் சொல்றீங்க, இது ஒரு விதி ஒன்று சொல்லி ரூல் சொல்றீங்க, இதுக்கு என்ன அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட் சொல்லுக்காளுக்கு முன்ன இதை பற்றி அப்படி கேட்பான். ஆர்கியூ பண்ணிச்சு. நம்ம என்ன கேட்கிறோம், இதுக்கு என்ன அத்தாரிட்டி பிரமாணம் என்னன்னா, நமக்கெல்லாம் பிரமாணம் என்ன, வேதம் தான் பிரமாணம். ஆழ்வார் சொல்றது வேலை சொல்ற மாதிரி ஆகும். பிரமாணம் ஆகுமா? ஆழ்வார் சொல்லிட்டு போயிடாரியா உடம்புன்னு, அது எப்படி பிரமாணம் ஆகும்? அபிஷேகத்தின் அத்தாரிட்டி அப்படின்னு. அதுக்கு இவருடைய பதில் என்னன்னா, மயவர மதியம் அருளை பெற்றவர் என்றோ அப்படின்ற. மயவர மதியம் அருள் பெற்றவர் என்றோ எப்ப நம்ம முதல் லைன்லயே நம்ம சொல்லிட்டோமோ, என்ன கவனிங்கோ, முதல் லைன்லயே நம்ம சொல்லிட்டோமோ மயவர மயவரம் அருளை பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டோமோ, அந்த கர்மஞானங்கள் முழுக்க அவருக்கு ஏற்படுத்திதான் அவர் பிறந்ததே ஆழ்வார். அதனால பகவானால் அருள்பட்ட கர்ம அவருக்கு ஞானம், அந்த முழுமையான ஞானம் இருந்ததுனால அவர் தான் பிரமாணம். ஆகவே நம்மாழ்வார் சொன்னா கொஸ்டின் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஆரம்பத்தில், யூ ஹேவ் டு வேதங்களை எப்படி பிளைண்டா அக்செப்ட் பண்றோமோ அதே மாதிரி நம்மாழ்வார் சொல்றது பிளைண்டா அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா அதான் பிரமாணம், அதான் அத்தாரிட்டி. தட் இஸ் அத்தாரிட்டி. பிகாஸ் இயர் பகவானே அவருக்கு நேர உள்ள புது சொல்ற மாதிரி தான் எல்லாமே என்பது தாற்பயம். வெற்றிடம் சிறிதும் இல்லாதபடி, அதாவது காலியான நடப்புறம் கொஞ்சம் கூட இல்லாதபடி என்னுள் கலந்தவனான எந்தை பெருமானுக்கு அழகிய திருமேனி
சூரியனை போன்று இருக்கிறது. பகவானுடைய திருவேணியை பற்றி வர்ணிக்கிறது. முழுக்க பரவினா பகவான் சூரியனை போன்று திருக்கண்கள் செந்தாமரை போன்று இருக்கின்றன. திருமகளுக்கு இருப்பிடம் திருமார்பாகம், பிரம்மனுடைய இடம் திருவுந்தி தாமரையாகும். ஒழிந்த மற்ற இடமெல்லாம் சிவன் இருக்கும் இடமாகும். சிவன் இருக்கா மாதிரி கமெண்ட்ரி அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல, கமெண்ட்ரியே ஒழிந்த மற்ற இடத்துக்கு நீ இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சிவனை கொடுத்தாங்க. ஒழிந்த மற்ற இடம் சிவன் இருக்க விடும். அதனால ஆழ்வாருடைய ஒரு பாக்கியவான் எப்படின்னா, பகவானோட பிரம்மா சிவன் பிராட்டி எல்லாருமே வந்து உள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருவுடம்பு வம்சம் இதுல மயவர மதினம் அருளை பெற்றவர் நம்மளே சொல்ல பார்ப்போம் என்பதால் இவர் அனுபவ பரிவாக ரூபமான ஸ்ரீசுத்தியும் பரம பிரமாணம். இவருடைய சுத்தியும் பரமபிரமாணம். அதாவது என்னன்னா அனுபவ பரிகாவ பாருங்க. இது என்னன்னா எத்தனை பாயசம் சொல்ல முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்ஜாய் சோ மச் அது. அதாவது அனுபவம் பகவான் மேல மேல கொடுத்து மாத்திரம் இல்ல, அனுபவம் ஆழ்வார் அனுபவம். ஆழ்வார் அனுபவத்தை சொல்றார், தன்னுடைய அனுபவம் சொல்றார். ஆகவே அது பரமபிரமாணம். மயில மயில மாத்திரம் இல்லை, நம்ம இங்கிலீஷ் சொல்ல மாட்டோமா, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். எவ்வளோ டீச்சர்ஸ் நம்ம இருந்துக்கலாம், அதுக்கு நம்ம பெஸ்ட் டீச்சர் இருந்தா அனுபவம் தான் டீச்சர். என் அனுபவத்தை சொல்றோம் அப்படி மாட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ். இது அனுபவ பரிவார ரூபமான ஸ்ரீசுத்தியும் பரம பிரமாணம் அப்படின்றாள் நம்பிளே சுவாமி. இதுல முக்கியமாக என்ன சொல்றாருனாக்கா, என்னோட வந்து கலக்கிற இடத்திலே நீங்குமிடம் ஒன்றுமின்றியே வந்து கலந்தான். தனக்கே உரியவரான பெரிய பிராட்டியாரை போன்று, தனக்கே உரியவரான பெரிய பிராட்டியாரை போன்று பிறர்க்கு உரியவர்களான பிரம்மனுக்கும் சிவனுக்கும் திருமேனியில் இடம் கொடுத்து வைப்பதே என்று இந்த சீலகுணத்தை அனுசரித்து, இது சௌசீல்ய குணம். சௌசீல்ய குணம்னாக்கா அவருடைய கலக்கிற குணம், எல்லார்ட்டையும் போய் கலக்கிறாரு, குறையில கலக்கிறாச்சு அசௌசீலம். அது பெரிய பிராட்டிக்கே உரிய இந்த இடத்துல போனா போட்டோம் பிரம்மாசனங்களை எனக்கு கொடுத்தார். ஏனென்றால் அவ்வளவு சௌசீல்ய குணமுடைய பெருமாள் அப்படிங்கிறது. இத்தனை இருவாளுடையவராக இருந்தால் முன்பு, இப்பொழுது தமக்கு உடம்பு கொடுத்தவாறு அது பரத்துவம் என்று தோற்றி, இது என்ன சீலத்தில் மிகுதி ஓ என்பார் அப்படின்னு படிக்கிறார் தமிழ். ஓ நீங்க வந்து பாருங்கல்ல, அது அரணேவோ அப்படின்னு. ஆகவே சௌசீல்ய கொடுத்தனால்தான் மற்றவர்களுக்கும் தன் உடம்பு இடம் கொடுத்து பெருமாள் அந்த உடலோடவே ஆழ்வாட வந்து கலந்தார் என்பதுதான் இரண்டாம் பாசம். என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம், மென்னும் சுடர்மலைக்கு கண் பாலும் கைகமலம், மண்ணும் மொழியை உலகும் வயிற்றின் உல. தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான் இல்லையே. கடைசி தான் முக்கியம் பிலாசபிக்கு. தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான் இல்லையே. இது என்ன இதுல போக இது படிக்கிற பார்த்துக்க போக போக பகவான் உள்ள எல்லாமே அடக்கும். அந்த பகவான் என்னுள்ளே பழக்கம். அழகா சொல்றேன், பகவானுக்குள்ள உலகமே அடக்கம், அந்த பகவானுக்கு என்னுள்ள அடக்கம். தண்ணீர் வேறுபட்ட தன்னின் வேறுபட்ட எல்லா பொருளும் தன்னை பற்றி உழவாம்படி இருக்கிற சர்வேஸ்வரன் தான் என்னை பற்றி உடனாய் என்னோடு வந்து கலந்தார். பகவானை பற்றின பொருள் எல்லாம் சத்து கிடைச்சது. ஆனால் பகவான் வந்து என்னை பற்றி உடனாய் என்னோட வந்து கலந்தான். அவன் உடனாயிட்டான் என்னோட வந்தவன் அப்படின்ற நாராயண் பாருங்க. இதோட கமெண்ட்ரி என்ன சொல்றாருன்னா, என்னுள் கலந்தவன் பாட்டு ஆரம்பம். அது வந்து அது டைட்டில் பகவானுக்கு. வாசுதேவன் நாராயணன் என்னுள் கலந்தவன். யூ கேன் போல்ட்லி சே ஆஃப்டர் என்னுள் கலந்தவன் தான் யாரு? நாராயணன் வாசுதேவன். இட் இஸ் ஏ சினானம் வேர்ட் விச் நாராயணன் வாசுதேவன் அப்படின்னு நம்பளி சுவாமியுடைய கமெண்ட்ரி. அப்புறம்
இன்னொன்று ரொம்ப அருமையான பாயிண்ட் இல்லை. பிரவாக ரூபத்தாலே நிச்சயமான எல்லா உலகங்களும் கங்கை மலை நதிகளில் சென்று தண்ணீர் கழிந்து கண்டு கொண்டே இருக்கும். மேல்நிலை தண்ணீர் வைந்து வந்து கொண்டே இருப்பதால் வெள்ளம் நிலைத்திருப்பதாக காணப்படுவது போன்று உயிர்கள் இறந்து கொண்டே இருப்போம், மேன்மேலும் பிறந்து கொண்டே இருப்பதனால் உலகம் நிலைத்திருப்பதாக தோன்றுகிறது. தண்ணி போகப்பா கங்கையில் தண்ணி வந்துட்டே இருக்க மாதிரி உயிர்கள் நமக்கு இறந்து கொண்டே இருந்தாலும் உயிர்கள் மேல மேல் பிறந்து கொண்டிருந்தால இந்த உலகம் நிலைத்திருப்பதாக ஒரு தோன்றுகிறது. அது தன் சங்கல்பத்தை பற்றி கிடைக்கின்றன. பகவான சங்கல்பம் ஒன்று கலவான் எப்போதும் தான் ஆகவே இங்க கடைசி கமெண்ட்ரி ரொம்பனார். உலகத்து பொருள்கள் இறைவனை பற்றாத போது சத்த இன்றியே இருக்கிறது சுரூபத்தாரே. பொருளுக்கு பகவானை பற்றினால்தான் சத்து உண்டு. பகவானை பற்றினா சத்து கிடையாது. அதாவது பற்றின உடனே சுரூபம் வந்துடுது. ஒவ்வொருத்தரும் நம்ம சுரூபம் வந்துடுது பகவானை பற்றினால்தான். ஆனால் இறைவன் ஆழ்வாரை கலக்காத போது சத்தை இன்றியே இருக்கிறார். அது ஏன்னா காதலாகிய பண்பாலே சொரூபம்னா நம்ம பகவான பக்தி பண்ணி சேரணும், சேர்ந்தா நம்ம கலக்கிறது. ஆனா இங்க எப்படின்னா இவர் ஆழ்வாருடைய கலவி காதலால் ஏற்பட்டது. ஆற்றாமை செஞ்சு பிரிஞ்சு சேர்ந்து பிரிஞ்சு செய்யிருக்க பிரிவாற்றாமை தாங்காமல் கதலால் பாடப்போம். அந்த பண்பு காதலாகிய பண்பு அப்படிங்கிறார் அம்பேத்கர். அதாவது நம்முடைய மற்றவருடைய பக்திக்கும் ஆழ்வார பக்திக்கும் உள்ள வேறுபாடு காட்டாக இருக்கு. அடுத்த வாசனம் எல்லாரும் அடிக்கடி நம்ம எல்லாரும் சொல்லியே இருக்கிற பாசனம். எப்பொருளும் தானாய், தானாயின வார்த்தையிலே எவ்வளவு அர்த்தம் இருக்குமா? எப்பொருளும் தானாய் மரதக கொன்று முக்கும் அப்பொழுதை தாமரை பூ கண்பாதம் கைகமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழிதோறும் அப்பொழுதைக்கப்பொழுது என் நாளா அமுதமே. இது ரெண்டு வரிய எல்லா காட்சி உபநியாயம் சொல்லிட்டே இருப்போம். ஏனென்றால் தைலதாரா தைலதார ராமானுஜருடைய பக்திக்கு சொல்லிச்சு தைலதாரா கண்டினியூஸ் அன்இன்டரப்டட் ஃப்ளோ ஆஃப் ஆயில் ஃப்ரம் ஒன் வெசல் டு அனதர் வெசல் அப்படின்னு பக்தி எல்லாம் பக்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான பக்தி. அதான் என்ன சொல்றாருன்னா எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி தோறும் அப்பொழுதைக்கப்பொழுது நாராவது. அதாவது கொஞ்ச நாளையோ சின்ன டைமோ வருஷம் பூராவோ மாதம் பூராவோ திருப்பி அனுபவிச்ச அந்த பகவானுடைய அனுபவம் நமக்கு சலிப்பு ஏற்படுறதில்லை, சலிப்பு குறையதில்லை. ஒரு தடவை அழிச்சா எவ்வளவு நம்ம ஸ்வீட்ஸ் ஆனா எவ்வளவு சலிக்காம ஒரு அளவு உண்டு, எல்லாருக்கும் லிமிட் உண்டு. ஆனா பகவான் அனுபவிக்கும் போது அது ஆறாவது தான். நாள் ஆகாத மாதமாக திருப்பி சொல்ல அது ஆறாவதுமா போறது அப்படிங்கிறது. அதுக்கு ஒரே நிறைய சொல்ல போறது நிறைய இருக்குது. அதை ஒரே பாயிண்ட் சொல்றேன். இதுல கலை காஷ்டை முதலியவைகளை நிறைவேறாலும் மிகச்சிறிய கலை காஷ்டை அப்படின்னு 2 வார்த்தை. கலை காஷ்டைன்னா மிகச்சிறிய கால அளவு. 18 முறை இமை கொட்டுகிற கால அளவு ஒரு காஷ்டை. 18 முறை இமை கொட்டுட்டே இல்லை, அது ஒரு காஷ்டை. அச்சா அது மிக சிறிய காலம் எல்லாம் 30 கொண்டு காஷ்டை 30 ஒரு கலை. ஒரு காஷ்டைன்றது நான் சொன்ன மாதிரி இமை 18 தடவை, அதே 30 தடவை பண்ணா அது கலை. இந்த கலை காஷ்டை மதியங்களாலும் வேறுபடுத்த ஒண்ணாத சிறிய காலத்தில் அனுபவிப்பது. காலமெல்லாம் அனுபவித்தாலும் அப்போதைக்கப்போது நாராமுதும். அதாவது உன் கணத்தில் அனுபவம் போல அல்ல ஆயிற்று அடுத்த கணத்தில் அனுபவிப்பது. அதான் இம்பார்ட்டன்ட். இல்லை இந்த செகண்ட் அனுபவிக்கிற மாதிரி அடுத்த செகண்ட் கிடையாது. என்ஜாய்மெண்ட் இஸ் மோர் அண்ட் டிஃபரெண்ட். ரெண்டுமே
நீங்க இப்பதான் அனுபவிச்சோம் கிடையாது. As and you go on enjoying God in various forms and various methods. It is not only different, it is also more quantitatively and also qualitatively. Quality, quality ரெண்டுமே இந்த இடத்துல முன்கருத்து தொடர்ச்சியாக உண்டாகிய பல வகை அனுபவங்களிலே காலம் தேசம் மனிதர்களின் கூற்றங்களினாலே வருவது ஒரு பேதம் உண்டு. ஞானத்திற்கு ஒரு பேதம் உண்டு. இங்கு விஷயம்தானே வேறுபடுகின்றது என்பதால், அதாவது இனிமையின் மிகுதியால் புதியதாக தோன்றுகிறது. ஒவ்வொருத்தரையும் நம்ம இன்பம் அனுபவிச்ச ஞானம் நாலேஜ் வேற, இந்த பக்தி பெருமா அனுபவிச்சு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம அனுபவிச்ச அந்த இனிமை கூடிட்டே வரதுனால அது புதுசா நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தரையும் அந்த இனிமை அதிகமாயிட்டே போகச்ச அது புதிதாக தெரியுது. அதனாலதான் இங்க ஆழ்வார் இவரை ஆறா அமுதமே அப்படின்றார் பகவான். இந்த பாசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய பாசனம் குறைஞ்சது கடைசி 2 வரியாது. ஆறா அமுதமாய் அல்லாவியோர் கலந்த காரா கருமிகள் போல் என் அம்மான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண்பாதம் கைகமலம் வேளாரம் நீன்முடினான் பின்னும் இடைவரவே. இந்த 5வது பாசனம் தெவிட்டாத அமுதமாய் தகுதியில்லாத என் உயிரில் கலந்த பாருங்க. இந்த தகுதியில்லாத என் உயிரில் கலந்த இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம எல்லாருக்குமே உண்டு. ஆழ்வாருக்கு இன்ஃபீரியாரிட்டி ரைட் த்ரூ இருக்கு. பிகாஸ் அந்த பேட்டின் கணம், பேட்டின் கணம் பகவான் அப்படியே உள்ள புந்து எல்லா பெருமானும் உள்ள சிவன் பெருமான் உள்ள புந்தா அந்த கணம் நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்லாத என் கலந்த என் தலைவனாகிய கண்ணபிரானுடைய திருவதரத்தினை செம்பவளம். என்னன்னா இது ஒரு வித்தியாசம் என்னன்னா, ரொம்ப பாட்டு என்னன்னா, ஒரு நேரம் என்ன செஞ்சாருன்னா ஒவ்வொரு அவயவத்தையும் தாமரைப்பூ சமம் அப்படி தாமரைப்பூ போன்று அவருடைய திருவடி, தாமரைப்பூ போது திருக்கண், தாமரைப்பூ போது திருக்கை அப்படி வேறிச்சார் 4 பாதம். இப்ப என்ன செய்யறாருன்னா நோ 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 ஐ எம் ராங் அப்படி அப்படியே சொல்றாரு. ஐ எம் ராங் என்ன சொல்றாருன்னா, இந்த கண்ணபிரானுடைய திரு அதரத்தின் செம்பவளம் திரு அதரத்துக்கு இந்த திருவதரம் இருக்க செம்பவளமே ஒப்பாக மாட்டார். திருக்கண்கள் திருவடிகள் திருக்கரங்கள் ஆகிய இவைகளுக்கு தாமரை மலர் ஒப்பாகாது. தாமரை மலர் கூட இது கூட ஒப்பாகாது. தாமரை மலர் போல நான் சொல்லிட்டேன். இப்ப தாமரை மலரே அவருடைய இன்ஃபீரியர் அப்படின்றது பெரிய ஆரம்பம். அது ஏன் இன்ஃபீரியர் வரும்போது பாருங்க, ஏன் இன்ஃபீரியர் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது ஏன் இன்ட்ரெஸ்டிங் பாருங்க. பெரிய நீண்ட திருமுடியும் அரைஞானும் ஆபரணங்களும் பல இருக்கு பகவான் அப்படின்னு பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்க. இத்தனை போதும் தாமரையை சிந்தித்து உபமானமாக சொல்ல போந்தால் விஷயத்திலே இறங்கி பார்த்தவாறே நேர்குறி நேரே உபமானமாய் நின்றது இல்லை. ஆகவே அவற்றை கழித்து உபமேயத்தையே சொல்கிறார். உபமானம்னா தாமரை, உபமேயம்னா பகவானுடைய அவயவங்கள். அதை சொன்னா போறோம். தாமரை சொல்றது பைத்தியக்காரர் அப்படின்னு, தாமரையே தாமரையெல்லாம் கிடையாது அப்படின்னு அது இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்றாரு. அதுக்கு நம்பளி சுவாமி சொல்ற பாருங்க, கண் பாதம் கைகமலம் நேரா அப்படின்றதுக்கு ஏன் தாமரை பூ கூட ஒப்பாகாதுன்றது காரணம், குளிர் நோக்கின கண் பகவான் குளிர் நோக்கிறார். கண்ணார் குளிர் நோக்கிறார். குளிர் நோக்கின கண் நோக்குக்கு தோற்றுவிடும் திருவடிகள் பகவான் திருவடிகளிலே விழுந்தாரை எடுத்து அணைக்கும் கை இவற்றிற்கு தாமரை ஜாதியாக எப்படி ஒப்பாகும்? புரியுதா? தாமரை தாமரை படத்தான் சொல்றேன். தாமரை குளிர் நோக்கிறதா, அப்புறம் அதுக்கு நம்ம திருவடிகள் நம்ம தோக்கடிச்சு காலை விளைவிக்கல, அது கால் விளைவிக்கிறது, தாமரை கால் விளைவிக்கிறதா தாமரை என்றது? தாமரை கையால் வச்சு அணைச்சிக்கிறது நம்மள. தாமரை இதெல்லாம் ஒன்றும் செய்யல. அப்படியே தாமரை போன்று எப்படி சொல்ல முடியும் திருவடிய? என்ன ஞாபகம் வச்சுக்கோ. அதான் இந்த சொல்லுவேன், சின்ன வயசுல சொல்லுவேன். சிங்கம் போல கண்டனா சிங்கம் போல வால் இருக்கா, சிங்கம் போல இருக்கு, உடம்பு ரோமம் இருக்கா,
சிங்கம் போல 4 கால் இருக்கு அவனுக்கு அப்படிதான். ஆனா நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, சிங்கம்னா தைரியம், சிங்கம் போல தைரியம், அதுதான் சொல்லணும் அப்படின்னு. இவர் முதல்லலாம் ராமனை போன்று மிருதுவாக மென்மையாக அழகா இருக்கும்னு அர்த்தம் சொல்லிட்டு, இப்போ ராமனே ஒப்பாகாது. ஏன்னா தாமரை என்ன அணைச்சிக்கிறது இல்லை, தாமரை போல கையில் சொல்ல முடியும். தாமரை திருவடி இழுக்கிறது இல்லை, தாமரை இழுக்கிறது இல்லை. குளிர்ந்த நோக்கு கண் தாமரை போன்ற கண்ணு கிடையாது. அதனால தாமரை ஒப்படைக்கூடாது. தாமரை விட மிக மிக உயர்ந்தது கண்ணு, திருவடிகள், திருக்கைகள் பகவானுக்கு அப்படின்னு சொல்றது. அதனால் அனுபவித்து போறோம் போ, இத்தனையும் ஒழிய என்னால் சொல்லி தலை கட்ட போவோம். இதெல்லாம் வார்த்தையால் விவரிக்க முடியுமானால பகவானுடைய அங்கங்களை எல்லாம் வார்த்தையாக விவரிக்க முடியுமா? அவேர்னஸ் சொல்லி பார்க்கலாம். இதாக டிஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பார்த்து கிடைக்கல. ஒப்புண்டார் இல்லை என்றார், நான் சொன்ன தப்புண்டார் கிடைக்கல. I cannot describe. Indescribable God is indescribable. God's உடம்பு இருக்க, அந்த உடம்புல இருக்கிற அத்தனை அங்கங்களும் indescribable. You can't describe. Words cannot describe God. அப்படின்னு தான் கிடைக்கல. அனுபவித்து போயிருப்போம், அனுபவிக்கிற போறைய அதை விளைவிக்க சொல்லாத. அனுபவித்து போ நீ சொல்லிடலாம். அப்புறம் 6வது பாசனம், பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே சோதி வடிவு. நீங்க பாசனம் பாசிக்கணும்னா ஃபாலோ பண்ணா முக்காவாசி அர்த்தம் அதே புரியும். அதனால முக்கியமான மட்டும் நான் சொல்றேன். பண்பு எண்ணில் பலபல கண்டு உண்டு கேட்டு உற்று மோந்து இன்பம் பலபலவே ஞானமும் பாம்பனையுமே மேலார்க்கேயோ அப்படின்னு புரியாத வார்த்தையே ஒண்ணு கிடையாது. பண்பு எண்ணில் அப்படின்னா என்னுடன் கலவியால் உண்டான அழகை பார்த்தான் என்று என்னுடன் கலவியினால் உண்டான அழகை பார்த்தா அவ்வளவு நான் செய்யறேன். கேட்டு உற்று மோந்து இன்பம் பலபலவே ஞானம் பாம்பனையாக இருக்கிறோம். இதுல ஒரே ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தன்னின் வேறுபட்டவற்றையெல்லாம் விஷயமாக உடையவனாய், அவற்றையெல்லாம் அறியவும் வல்லவனாய், அவற்றையெல்லாம் அனுபவித்தால் வரும் ஏற்றத்தை உடையவனாய் இருக்கும் இருப்பை தெரிவிக்கிறார். பாம்பனை மேலார்க்கு பண்பு எண்ணில் பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே சோதி வடிவு பலபலவே கண்டு கேட்டு உண்டு உற்று மோந்து இன்பம் பலபலவே ஞானமும் பலபலவே. அப்படிப்பட்ட எம்பெருமான் தன் உடம்புல இருக்கார், அனுபவிச்சு பாடுறார். பாம்பனை மேல் பார்க்கடலுள் பள்ளி அமர்ந்ததும் காம்பனை தோல் பின்னைக்காய் ஏழுடன், அதாவது நற்பின்னை பிராட்டி, மூங்கில் போல தோளுடைய நற்பின்னை பிராட்டின்னு அர்த்தம். காம்பனை தோல் பின்னைக்காய் ஏழுடன் 7 செற்றதும் 7 முடிச்சா இருக்கிறார். ஏம்பனையே சோலை மராமரம் 7 எய்ததும் பூம்பினையே தன்துழாய் பொன்முடி அம்போர் ஏரே. திருப்பாக்கடலில் பாம்பு படைப்பின் மேல் அரிதுயில் பொருந்தியதும் பாருங்க. அரித்தில் பார்க்கடல பகவான் ஆதிசேஷன் மேல படுத்து படுக்கையின் மேல் படுத்துகிறது அதுக்கு அரித்துயில்ன்ற வார்த்தை தமிழ். அரித்துயில், துயில்னா படுக்க, அரித்துயில் அது 2 அர்த்தம் ஒன்று இல்லை. அரிதான துயில் ஒண்ணு, அரி இது வல்லிதா. அரித்துயில்னா ரங்கநாத ஸ்ரீரங்கத்தில் படுத்துகளும் சரி, இன்னும் பல இடத்துல நின்றான் இருந்தான் கிடந்தான் இருப்பாங்க. இந்த கிடந்தான் தான் ஸ்ரீரங்கம் என்ன சொல்றங்கள் இருக்கு. அது பார்க்கறத பத்தி அந்த படுக்கை யோக நித்திரைன்னு பேரு. அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். யோக நித்திரை அந்த பிளாஸ் உங்களுக்கு தெரியணும். யோக நித்திரைன்னா சாதாரண படுக்கை இல்லை, யோகத்தில் இருக்கார் பகவான் படுக்கையில். என்ன யோகத்தில் இருக்கார்? சம்சாரிகளை எப்படி கரை தேற்றுறது, என்ன செய்யலாம் அப்படின்ற சிந்தனையில் இருக்கிற யோகம் தான் அந்த யோகம். அது ஒண்ணுதான் அவரு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கறதுல தான் தேவர்கள்லாம் அவரை தங்களுடைய துன்பங்களை சொல்லி திருப்பி தீர்த்துப்போம். அதனால
அதனுடைய படுத்துகிற கோலத்தில் தான் அவருக்கு மற்றவர்கள் ரசிக்கிறது. அறித்துயில்னா அறிவு, அந்த ஞானம், அந்த பகவானுடைய சிந்தனை, அதுதான் யோக நித்திரை. யோக நித்திரை சொல்லுவார். அறித்துயில் போறது நப்பின விராட்டிக்காக இடபங்கள் ஏழையும் அழித்ததும் மராமரங்கள் ஏழையும் ஒரு அம்பா கொலை செய்ததும் திருத்துழாய் அடைந்த பொன்னால் செய்யப்பட்ட திருமொழியினுடைய அழகிய ஓலை செய்கிற இடப்பமையாகும். அயலூரும் அமரர்கள் அதிபதியாக இருந்தும் திருப்பாக்கடலில் திருக்கண்ணில் வளர்ந்தவர்களில் ராமன் கிருஷ்ணன் முதலிய அவதாரங்கள் செய்ததெல்லாம் எனக்காக அன்றோ அப்படின்னு தான் ஆழ்வார். சொல்லிட்டு இந்த இடத்துல திருத்துழாய் மாயினாலே அலங்கரிக்கப்பட்டவனாய் பேரரசியல குறிக்கும் திருமொழியை உடையவனாய் இவ்வரகு தன்னை நிச்சயங்களை அறிவிப்பது. அதனால வந்த மேன்மை தோன்ற அழகியதாய் போருக்கு புறப்படுகின்ற இடமும் போல மேலானை தீர்க்க இருப்பு செருப்போடு இருக்க இருப்பு, அந்த இருப்போடு அப்படி ஆழ்வாருடைய உடல்ல வந்து பகவான் காக்கிறாங்க. 8வது பாசம் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் நன்றாக கவனிக்கணும். பொன்முடி போர் ஏற்றை எம்மானை நான் தொடர்ந்தோள் தன் முடிவு ஒன்று இல்லாத தன் சுழாய் மாலையனை என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே அப்படின்ற ஒளிபொருந்திய முடியை தெரித்த போர் ஏறு போன்றவனை என் நாயனை நான் நான்காக படுத்த வரி நூலுடைய தன் பெருமையின் எல்லைக்கு முடிவு இல்லாத திருத்துழாய் மாலை தெரிவித்த இறைவனை என் தாட்சியின் முடிவினை பாராமல் என்னுள் வந்து கலந்தவனை, இதான் முக்கியம். இது முதல்ல இருந்தே நீங்க பார்த்துருப்பாங்க, எல்லா பசங்களும் சொல்லுவாங்க என் தாட்சியின் முடிவு எல்லையில்லாத தாட்சி உடையவனே அதை பாராமல் என்னுள் வந்து கலந்தவனை. இது 2 அர்த்தம் என்னன்னாக்கா, நிர்கேதிக கிருபை பகவானுக்கு யாருக்குன்னா கிருபை பண்றார், நான் யூஸ்வஸ் சொல்லாத கிருபை பண்றார். அது அந்த ஆங்கிள் வேற. இன்னொரு ஆங்கிள் என்னன்னாக்கா, தாட்சியினை அப்படின்னா ஆகிஞ்சன்யம் சொன்னார் இறைவனுக்கு 2 குணம். ஆகிஞ்சன்யம் கரணகரித்துவம் இருக்கு. அதாவது நான் ஒண்ணும் இல்லாதவன், நான் ஒண்ணும் செய்யாதவன், அந்த உணர்வு நீங்க எப்ப குறைஞ்சி நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு பகவான் சொன்னாலே வியாபாரம் ஆயிடும். அதான் அந்த இடத்துல தாட்சி சொல்றேன். ஆழ்வாருக்கு என்ன காரணம்னா, நீங்க 1000 யாகம் பண்ணாலும் 1000 ஞானம் அடைஞ்சாலும் எல்லாம் தரவா படிச்சாலும் வேதங்கள்லாம் படிச்சாலும் அஜான அனுஷ்டானங்கள் இருந்தாலும் முழுமையான பக்தி இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் ஒண்ணுமே இல்லைன்னு உணர்வு குறையாகும். ஐ எம் நத்திங், ஐ ஹவ் டன் நத்திங், ஐ எம் ஜீரோ அப்படின்னு ஒரு வாய் வார்த்தை இல்லை. அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியமான உணர்வு. அது ரொம்ப அகங்காரம் இல்லைன்னு அர்த்தம். அகங்காரம் இல்லாததால் நீங்க பகவான் சேர முடியும். தாட்சியின் முடிவினை தான் தாட்சி சொல்றாரு. இவ்வளவு பக்தி பண்ணிட்டு தாட்சி இல்லை, என்னுள் வந்து கலந்தவனை பாசனமிட்டு சொல்வதற்கு ஒருவரை காணே சொல்லுதல் எப்படி சொல்லுங்கோள் அப்படின்றார். அயவரும் அமரர்கள் அதிபதியாக இருந்தும் என் தன்மையை பாராது என்னுடன் வந்து கலந்த என் மகா குணத்தை என்னால் பேச முடியாது. ஏற்பட்ட குணத்தை, பகவானுடைய குணத்தை என்னால் பேச முடியாது. நான்காய் பருத்துள்ள தோள்களை உடையவனாய் பேசப்புக்கால் வேதங்களும் எல்லை காண மாட்டால் வாக்கிற்கு அப்பாற்பட்டவரே நிமிழ் முடிப்பனாய். இது அடிக்கடி ஒரு பல இடங்களில் கொட்டேஸ்வரர் ஞாபகம் வச்சுக்கோ. வேதங்கள் எல்லா உலகங்களும் தேடி பார்த்துட்டு பகவான் அளக்க முடியாது திரும்ப இருக்கு. வேதங்களுக்கே அப்படி நிலைமை. ஆகவே அப்படி வாக்குக்கு அப்பாற்பட்ட இருப்பவனாய் இருக்கிற தன்சுழாய் மாலையான எல்லை காண என்னால் பரம்பொருளுக்கு திருத்துழாய் மாலை அடையாளம். அவர் என்ன அடையாளம்னா திருத்துழாய். நம்ம ஞாபகம் வச்சுப்போம். வைஷ்ணவர்களுக்கு பகவானுக்கு நீங்க எந்த ரூபம் கொடுங்க, சங்கு சங்கு கொடுக்காத போங்க, அவர் குருவுமே வேண்டாம், அது வேண்டாம். திருத்துழாய் அப்படின்னா பெருமாள் திருத்துழாய். அதனாலதான் அந்த காலத்துல வந்து பழைய காலத்து வீடுகள்லாம் முற்றங்கள்ல திருத்துழாயை வச்சிருப்போம். அதை சுத்தி வந்து சேவிச்சுட்டு அதெல்லாம் கற்பல் ஆடி போட்டு மற்ற எல்லாம் செய்வோம்.
அது இப்போ சில வீடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் திருத்துழாய் தான் ஆபரணம், அதான் அடையாளம். அதனாலே தன் முடிவு இல்லாத துழாய் மாலையானை அப்படின்னு துழாய் மாலையான்னு ஒரு பாருங்க. அப்புறம் சொல் முடிவுக்கான நான் என்னோடு வந்து கலந்த ஒரு குணத்தையும் சொல்லும் போது ஆனந்த குணம் ஒன்றையும் சொல்லு வேதம் பட்டு இத்தனை அனுபவத்தை ரசிக்கலாமே தவிர பாசம் செய்ய முடியாது. அவன் அனுபவத்தை நான் ரசிக்க முடியும், என்னால் பாசம் அமைக்க முடியாது அப்படின்னு அழகப்படுது. என்னால் பாசம் சொல்லி வழங்க முடியாது. அனுபவத்தை நான் ரசிக்கிறேன், ஆனால் அதுக்கு வேர்ட்ஸ் அமைச்சு பாசம் சொல்லணும்னா முடியாது அப்படின்னு ஆழ்வாரி சொல்றாரு. ஆச்சா, பாசம் முடியாது. உங்களால் பாசம் சொல்ல முடியுமோ, உங்களால் முடியாது அப்படின்னு இருக்கிறார். சொல்வீரே அப்படின்னு. அடுத்தது சொல்லி என் அம்மானை என் ஆவி ஆவிதனை. என் ஆவி ஆவிதனா சொல்லீர் என் அம்மானா, அம்மானா சுவாமியை. என் ஆவி ஆவிதனை என் ஆத்மாவுக்கு ஆத்மாவை. ஆத்மாவுக்கு ஆத்மா யாரு? பரமாத்மா. பரமாத்மா எம்பெருமா. எல்லையில் சீர் என் கருவாணிக்கு சுடரை நல்ல அமுதம் பிறர்க்கரிய விடுமாய். பிறர்க்கரிய விடுனா கிடைக்கக்கூடிய அரிதாகி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகிய மோட்சம். இந்த மோட்சத்துக்கு தலைவனாய் அல்லிமலர் விரை ஒத்து ஆனல் பெண்டல்னே. பகவான் யாருன்னா அவ்வளோலாம் பேரிச்சா கூட அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. என் தலைவனை, என் உயிருக்கு உயிராக இருக்கின்றவனை, முடிவில்லாத மிக்க போரோடை எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமாகிய சொல்லுங்கள். சிறந்த அமுதம் போன்று இனிவனாய் எழுதல் பெறுதற்கரிய மோட்சத்துக்கு தலைவனாய் தாமை மலவாசனை உத்தவனாய் ஆணும் அல்லாதவனாய் பெண்ணும் அல்லாதவனாய் இருக்கின்றான். அங்கிருந்து இல்லை அது இறைவன் அப்படின்னு சொல்றான். இறைவனுக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. இறைவன் யாரு கேட்டாலும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. வாசலும் இல்லை என்றால் கை வாங்க மாட்டாரே. சம்சாரிகளை பார்த்து என் நாயனை சர்வேஸ்வரனை நீங்கள் அனைவரும் கூடியாயிலும் சொல்ல வேண்டியீர்களோ என்கிறார். அதான் என்னால் சொல்ல முடியல, நீங்க எல்லாரும் சேர்ந்து பகவானை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா கேட்கிறார். முடியாது. சொல்லி நாம சிற்றின்பங்களை அனுபவித்து அவற்றுக்கு பாசம் பற்றி சொல்லலாம் சொல்லியிருக்கிற நீங்களாகிலும் சொல்ல வேண்டியீர்களோ அப்படின்றார். அதாவது இது வந்து பின்னால் இடத்துல வருது, நான் அப்புறம் சொல்றேன். புலவர்கள் இருந்தாக்கா மனிதர்களை சிற்றின்பங்களை அனுபவிச்சிருக்கிறவங்களும் ஒரு ராஜா பார்த்து பணக்காரனை பார்த்து பாட்டு எழுதுவார்கள். ஏன்னா அவர் சிற்றின்பங்களை அனுபவிக்கணும், அதுக்காக. அதுக்கு பின்னால் வருது. சொன்னால் விரோதம் இது ஒரு பாட்டு வரும். சொன்னால் விரோதம் இது ஆயிரம் சொல்லிடுவேன் அப்படின்னு அப்புறம் பாட்டு பின்னால் வரும். சொன்னால் விரோதம் வரும் அப்படி நான் சொல்றேன்னு சொல்லி ஒரு ஆள் பின்னால் பாடுவார் புலவர்களை பார்த்து. அதே மாதிரி இந்த இடத்துலயே சிற்றின்பங்களை அனுபவிக்கிறீங்க. நீங்க பாசம் பகவான் பற்றி பாசம் விட முடியுமா? விட முடியாது. அதெல்லாம் என்ன சொல்றாருன்னா அர்த்தம்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். பகவான் வந்து நம்ம கூட கலக்கணும், பகவான் நம்ம கூட சேரணும்னாக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எனிமி இஸ் அவர் பாடி, சிற்றின்பங்கள். அந்த பாடியில் உண்டாகக்கூடிய சிற்றின்பங்களை அனுபவித்துக் கொண்டே பகவானை அனுபவிக்கணும். இன்னும் இரு கரையெல்லாம் ஆகக்கூடாது. நீங்க ஒரு கரையெல்லாம் ஆகும். என் ஆத்மாவுக்குள் ஆத்மாவுடன் பெருமானுக்கு விக்கிரகத்தை அளவு சிறந்த அனுபவங்களையும் நீலமணி போன்ற வடிவரையும் என்னை அனுபவித்தவனை இதனால் திவ்யாத்ம சுரூப குணங்களுக்கு எல்லை காணிலும் விக்கிரகங்களின் குணங்களுக்கு எல்லை காண முடியாமல் தெரிவிக்கிறார். இம்பார்ட்டன்ட் பாருங்க. திவ்யாத்மஸ்வரூப குணங்களுக்கு, பகவானுடைய குணங்களுக்கு ஒரு எல்லை சொன்னாலும் சொல்லலாம், அதுக்கு எல்லை கிடையாது. இல்லை காணலாம். ஆனால் விக்கிரகங்களின் குணங்களுக்கு, பகவான் விக்கிரகங்கள் இருக்க அர்ச்சாவதாரமா இருக்கா பாருங்க. இந்த அர்ச்சாவதாரத்துக்கெல்லாம் அதுக்கு வடிவழகு மாத்திரம் இல்லை, அதுக்குள்ள குணங்களுக்கும் எல்லை காண முடியாமல் இருப்பதை தெரிவிக்கிறார். வெல்கரிய விடுமாய் ஒருவரால் முயற்சியால் அடைய முடியாத மோட்சத்திற்கு தலைவன் இருகேது அப்படின்ற ஆனல் வெள்ள என்ன அர்த்தம்னா ஓமை இல்லாத மன்னம். ஓமைன்னா இவன் ஆனா இல்லை பெண்ணா இல்லை, அதுக்காக தான் ஓமை இல்லாதவன்.
ஓமைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிமிலி மெட்டஃபர் சொல்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யூ கான்ட் கம்பேர். ஆனால் ஆண் சொல்ல முடியாது, பெண் சொல்ல முடியும். இது 10வது மாசம். ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லாஹ் அலியமல்லன். ஏன்னா அவங்க அப்ஜெக்ஷன் ரீச் பண்ணான். 3வது கேட்டகரி இருக்கே அலியுமே, அதுவா பகவான்? அதுவும் இல்லப்பா, அல்லாஹ் அலியும் இல்லை. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ கூட ஜட்மெண்ட்லாம் வந்து கோர்ட் ஜட்மெண்ட்லாம் வந்துருக்கு, ரெகனைஸ்ட் சிட்டிசன்ஸ். அதனால அல்லாஹ் அலியும் இல்லைன்றதுக்கு அது நபும்சகன் பேரும். நபும்சகன்னா அது அலி. அதை வந்து அந்த ஒருத்தர் என்ன செஞ்சார், மேலே பேசிச்ச ஒரு பெரிய இதுதான் தான், அது ஒரு நகைச்சுவைன்னு சொன்னார். அல்லாஹ் அலிமன் அப்படின்னு அப்படி வேணும்னே டெலிபரேட்டா அல்லான்னு சொன்னார். அப்புறம் நான் போய் அவர்கிட்ட மேலே முடிஞ்ச உடனே இப்போ ரொம்ப க்ரீஸ் பண்ணேன். அதனால சொல்லலை, நீங்க தப்பு, யாரும் இல்லைன்னா கூட அது மாதிரி சொல்லலை, நீங்க இந்த மாதிரி வேண்டாம், இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொல்லுங்க போறோம். காணலும் ஆகான், பார்க்க முடியாதவனே. உடன் அல்லன், இல்லை அல்லன். உடனும் சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியாது. இம்மிடியே வந்து பாருங்க, உடன் நீர் உடன் முதல்ல பாடுங்க இல்லையா, முதல்ல பாடுங்க இல்லையா, அது முதலே முதல் பத்திரிகை வரல பாருங்க. உடன் அல்லன், இல்லை அல்லன். பேணுங்கால் பேணும் உருவமாகும். அதாவது அடியார் விரும்பும் காலத்தில் வருவான், பேணும் உருவமாகும், அல்லனுமாம் வராமலும் இருப்பான். அந்த இடத்துல பாருங்க, என்ன இதான் நெருங்கியதுக்கு சொல்லுது. அடியார் விரும்பும் காலத்தில் வருவான்னா, நான் விரும்புற வரான்னு வரமாட்டேன், விரும்பா வராதிருப்பான், அவன் இஷ்டம், நீ கேட்கக்கூடாது. அதான் அடியார் விரும்புறது வருவான், வரமாட்டான். கோணை பெரிது உடைத்து மிகவும் பிரயாசம் உடையிருப்பா பகவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சரிப்பு சொல்கிறார். எம்பெருமானி கூறுதலை அவரை கூறுதல், அவரை பற்றி எடுத்து சொல்றது இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணுங்க பெருமாளை நமக்கும் தெரியும், முதலே பாசைகளிலே. ஆனால் எப்படி சொன்னாலும் அவர் he cannot come with the descriptive power of ஆழ்வார். ஒரே இந்த இடத்தை படிக்க பாருங்க. பரம்பொருள் அகனாவாசியனாக இருக்கிறான், அதாவது அகரவாசியனாக இருக்கிறான். அகரவாசியம் இருக்கு சொல்றேன். அ உ மா இது 3 சேர்ந்து தான் ஓம்ன்ற வார்த்தை, அது பிரணாமம் பண்றோம். ஆன்றது வந்து பகவானுடைய இருப்பிடம், பகவான் தான் ஆ. அதனாலதான் அகர முதல் இடத்துலாம் மாறி பகவான் ஜெயம் பண்றது. அகில பவன ஜென்மஸ்தேவ பங்காளியிலே ஸ்ரீபாஷ எல்லாரும் ஆள் ஆரம்பிச்சாலும் ஆனா என் பெருமான் பெருமான் ஆள் ஆரம்பிப்பான். அதனால அப்படிப்பட்டவன் வந்து அப்பரம்பொருள் தேவன் அசுரன் மனிதன் விலங்கு இவைகளா இல்லை, இவைகளா இல்லை, பெண்ணாகவும் இல்லை, அலியாகவும் இல்லை, ஆணாகவும் இல்லை, வேறுபட்ட மற்ற பொருளையும் இல்லை, குணமாக இல்லை, கிரியாக இல்லை, சேரனாக இல்லை, அஜயனாகவும் இல்லை அப்படின்னு பாகவன் சொல்றது. பாகவன் சிஷ்யன் பட்டரும் கேட்கிறார். பட்டர் இருக்கிற அவர்கிட்ட குலத்தலாம் பட்டர் அவர்கிட்ட சிஷ்யன் கேட்கிறான், சுவாமி 3 மில்லியன் தர 6 மில்லியன் 2 மில்லியன் 6 மில்லியன் சொல்றாரு. அப்ப அவர் சூரியமா, சூரியன் ஒன்றுக்கு இல்லையா, வேக்கம் அதுவா? அவர் சொன்னா நான் அதை அத்வைதமாகும், நான் சூரியமா அப்படின்றார். அதை சொல்றார். பதில் நான் சொல்றேன்னா, பிள்ளை இயல் அறிவுக்கும் வெளியையும் பார்த்துன்னு சொல்றது. அதாவது அந்த அறிவுக்கு, பிள்ளை இயல் அறிவுக்கும் அர்த்த ஞானமே அன்றி வேறில்லை அப்படின்றார். அதாவது இதுல இதற்கு போதிருந்த இல்லையே அப்படின்ட்டு அர்த்த ஞானம் அன்றி சப்த ஞானம் இல்லையே. அதான் என்னன்னா, ஆனல்லன் பெண்ணல்லன் அலியும் அல்லது என்றால் இவரே அப்படின்னா, அல்லன் 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 என்கிறார். அதனாலே ஒரு ஃபோர்ஸ் கேட்டகரி ஒன்று இருக்கு, அதான் புருஷோத்தமன். புருஷோத்தமன்ற வார்த்தை தான் பகவானுக்கு டிஸ்கிரிப்டுக்கு க்ளோசஸ்டா வருது. ஏன்னா புருஷன் கிடையாது, புருஷோத்தமன்ற வார்த்தை வேற. புருஷோத்தமன்னா இட் இஸ் தி பர்ஃபெக்ஷன் ஆஃப் everything what is called Purusha. Purusha na the ultimate. The ultimate எல்லாம் காம்பினேஷன் இது, அதுதான் புருஷோத்தமன். புருஷன்னா நீங்க வந்து ஆண் அப்படி கூடாது. ஏன்னா அது முன்னே அது பல இடத்துல வந்திருக்கு. அது பைபிளோட வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து எல்லாத்துல வந்திருக்கு. ஒய் பைபிள் ஆல்வேஸ் இஸ் மேன் 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 மேன்.
ஒய் டஸ் நாட் சே உமன் அப்படின்னு விமன்ஸ் லிபரேஷன் ஃபோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சு அமெரிக்கா கற்றுக்கிறாங்க. அதுக்கு என்னன்னா ஆன்சர் அதுலேயே பைபிள்லேயே இருக்கு. மேன் இன்க்ளூட்ஸ் விமன் பிகாஸ் மேன் எம்ப்ரேசஸ் உமன். அந்த ஆக்டிவ் எம்ப்ரேசிங்கிறது பகவான் மேன் எம்ப்ரேஸ் உமன், அதனால மேன் இன்க்ளூட்ஸ் விமன் ஆல்வேஸ் அப்படின்னு அவருடைய எக்ஸ்பிளேஷன் கிறிஸ்டின் எக்ஸ்பிளேஷன் நமக்கு. இந்த இடத்துல நமக்கு என்னன்னா, நமக்கு சம்பிரதாயத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாம் அத்தனை பேரும் பெண்கள் தான், ஆண்களே கிடையாது. there is no male, only male is புருஷோத்தமன். அதனால தான் அப்பப்போ தன் நாயகியாக நினச்சி பகவான் நிச்சயம் பாடுறார். அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறார். அதான் புருஷோத்தமன் என்பதனை சொற்கள் தாமே போற்றி வைக்கின்றனவே அப்படின்னார். ஆனல்லன் பெண்ணல் அறியுமல்லன்னா அது புருஷோத்தமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டார். அவர் இன்றைத்தால் சஜாத்திய விஜாத்திய நிஷேதம் செய்தபடி, அதாவது ஒரே ஜாதியில் உள்ள மற்ற பொருள்கள், வேளாண் ஜாதிகள், மற்ற பொருள்கள் இவற்றினின்றும் விலக்கியபடி எல்லா கேட்டகரியும் ரிமூவ் பண்ணா மீது புருஷோத்தமன் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. காணப்படாது. இந்த நிலைகளை எனக்கு அறிவித்த இறைவன் முறைகளை பேச என்றால் சாலம் இருக்கிறது. சாலம் 10வது மாசம், நம்ம 11வது மாசம். கூறுதல் 1 ஆறா குடக்கூத்து அம்மானை கூறுதலை மேவி குருகு சுலகோபன் கூறின அந்தாதி ஓர் 1000 10 கூறுதல் வல்லார் உடலே கூடுவர் வைகின்றமே. இதுல முக்கியமான அதனுடைய சமரி மட்டும் தெரிஞ்சுக்க. முதல்ல ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த 11வது பாசத்துல வேதங்களால் ஒரு குணத்தையேனும் முற்றும் கூறி முடிக்க ஒண்ணாதபடி இருக்கின்ற குடக்கூத்தாடி இறைவனை அங்க என்ன எப்பேற்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணா பாருங்க. வேதங்களாலேயே விதைக்க முடியாத பகவானுங்க அப்படி யாரெல்லாம் இறைவனே அது மாதிரி செய்யலாம். குடக்கூத்தாடி இறைவனை சிலகோபால் ஆசைப்பட்டவாறே கூறி முடித்த அந்தாதியான ஒரு 1010 பாசங்களை சொல்ல வல்லவர்கள் வைகுண்டம் சேருவார்கள். ஏன் வைகுண்டம் சேருவார் தெரியுது அவங்களுக்கு? பகவான் இவர் உடம்புல வைகுண்டத்தை ஆக்ஷன் பண்றாரு இல்லையா. நாம் அந்த பாசனை பாடினா நாம் வைகுண்டம் போது நிச்சயம். திருவாய் வழி கற்க வல்லவர் உலராகில் அவர் பரமபக்தி போய் நிச்சயர்களுடன் அனுபவம் பண்ண பெறுவர் அப்படின்றார். அதாவது தனுப்படிகளை பேசப்போக்கால் ஆனந்த வழியில் சொல்லியபடியே பேசி தலைக்கட்ட ஒன்னாதிருக்கின்றவனை, அது இங்கிலீஷ்ல முதல்ல சொன்ன மாதிரி God can be comprehended, is no God at all. ஆனந்த வழியில் வருது. அந்த ஆனந்த குணத்திற்கும் மனத்தோடு வாக்குகள் திரும்புகின்றன. மகாத்மனும் 5 ஆயுதங்களை கையெழுத்தியவனும் ஜெயசீலனும் வருதேவன் மித்திரனும் எங்கும் நிறைந்தமான கண்டவரான் அனுகூலங்களும் உலகங்கள் அனைத்துக்கும் சேர்ந்து 10,000 வருஷங்கள் குயிலாகும் கூறி முடிவு பெறாது. நம்ம ஒரு வருஷம் சொன்னாலும் 10,000 வருஷம் சொன்னாலும் முடியாது. அதுதான் பாரத கர்ணபரத்தில் வருது. அதனால நம்ம அட்டெம்ப்டிங் முயற்சி பண்ணி கொஞ்சம் போட்டு அனுபவிக்கிறோம். அவ்வளவுதான். முழுமையா நம்ம யாரும் சொல்ல முடியாது. அதெல்லாம் முக்கியம். பகவானை முழுமையா சொல்ல முடிஞ்சா ஒன்றும் இல்லை. என்ன சொல்றாருன்னா, அப்படியானால் ஆடியாடியா எண்ணப்படாமல் இப்பாச மத்தியத்தை சொல்லவே நான் பெற்ற பேர் பெறுவார்கள். அப்படியானால் இவரை போன்று ஆற்றாமை இல்லாதவர்கள் எனும் முன்னே சொன்னான்னு தெரியல. அதாவது இவரை போன்று ஆற்றாமை இல்லை. சரி, எல்லாரும் வைகுண்டம் போறான்னாக்கா அப்போ இவர மாதிரியே ஆற்றாமை பண்ணலாம், பிரிவாற்றாமை பண்ணணுமா அப்படின்னா வேண்டாம். நான் இப்ப சொன்னேன், தகப்பன தனம் கிடைத்தால் புத்திரன் அழித்து ஜீவித்திருக்கும் அத்தனை என்றோ ஆழ்வார் கொடுத்த இந்த செல்வங்களை நம்ம சொன்னா போறோம். அவரை மாதிரி நம்ம பிரிவாற்றாமைலாம் அனுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லி பக்தி செலுத்தினா போறோம். அவர் பிரிவாற்றாமல் இருக்க வேண்டியது. ஏனென்றால் நம்ம செல்வங்களை அனுப்பிச்சுக்க செல்வத்தை நம்ம அனுபவிப்போம் அப்படின்ற நம்பளை சுவாமி ஆகாப்பட்ட இனம் பெற வேண்டிய இவருடைய அனுபவத்தை பரமபட்சத்தில் அனுபவிக்க பெறலாம். இந்த பிரிவாற்றாமை அனுபவிக்காமலே, துன்பத்தை அனுபவிக்காமலே ஆழ்வாப்பங்களை மட்டும் அனுசந்தித்து அர்த்தத்தோடு அனுசந்தித்து இருக்கார். அர்த்தத்தோடு அனுசந்தித்து பொருளோடு அனுசந்தித்து நாம் அனுபவிக்கலாம் என்று இந்த 10-11 பாத்திரங்களையும் தலை கட்டுகிறார்.
ஆழ்வார். இதில் சம்மரி போட்டு கட்சியில் அதுக்கு வாசிச்சிருக்கோம். டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஆகவே இதில் இந்த சமரி ஒன்று இருக்கு. இதில் கடைசியாக போடுற சமரி அது ஒவ்வொரு 10 மாசம் முடிவுலையும் இந்த சமரி வரும். அது ஒரு தடவை நீங்கள் இங்கே கேட்டால் மட்டும் போடாது, அதை ஒரு வாசிக்கணும். முதல் பாட்டில் இவர் ஆசைப்பட்டபடியே அடியார குழாங்களோடு கலந்தபடி சொன்னார். 2ஆம் பாட்டில் தம்மோடு கலந்த பின்பு திருமேனியும் திவ்ய அவயங்களும் திவ்ய ஆயுதங்களும் நிலை பெற்றன என்றார். 3ஆம் பாட்டில் தம்மோடு கலந்து தன் சத்தை பெறுதல் இன்றே இல்லையாம்படி கலந்தான் என்றார். 4ஆம் பாட்டில் நேர் ஓமையாக சொன்ன பொருள்கள் நேர் இல்லாமையாலே அவற்றை சிக்கிட்டு சேர்த்து கூறி அனுபவித்தார். 5ஆம் பாட்டில் அவைதாமும் ஓமையாக நேர் இல்லாமையாலே அவற்றை கழித்து உபமேயின் தன்னையே அனுபவித்தார். 6ஆம் பாட்டில் இவருடைய எல்லாரையும் காட்டிலும் வேறுபட்ட தன்மையினை உடைய இறைவன் முக்தன் தன்னை அனுபவிக்குமாறு போன்று தான் என்னை அனுபவித்தான் என்றார். எவ்வளவு அருமையான இடம் ஞாபகம். நீங்க மொத்தத்துக்கும் சம்மரி எசன்ஸ் தான். இப்படி எல்லாத்தையும் வேறுபட்ட இறைவன் முக்தாத்மாக்கள் எப்படி வைகுண்டம் போய் இறைவன் அனுபவிக்கிறாரோ அப்படி அந்த இறைவன் என்னை அனுபவித்தான் அப்படின்றார். ஆழ்வார் சொல்றார். 7ஆம் பாட்டில் நமக்காக ராமகிருஷ்ணமலை அவதாரம் செய்தான் என்றார். 8ஆம் பாட்டில் அவனை என்னால் பேச முடியாது, அவனை விதைக்க என்னால் முடியாது அப்படின்ட்டார். 9ஆம் பாட்டில் துணை தேடிக்கொண்டு மீண்டும் பேசுவதற்கு தொடங்கினார். 10ஆம் பாட்டில் இப்படிகளால் என்னோடு கலந்த இம்மகாகுணம் ஒன்றையும் பேச என்றார் சாலம் மேற்கொடுத்து என்றார். முடிவில் இது கட்டாருக்கு பலம் சொல்லி பலனை சொல்லி தலை கட்டுகிறார் முடிகிறார். ஆகவே இந்த 11 பாசங்களுடையும் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் இந்த சில நாட்கள்ல. இது நீங்க ஒரு தடவை நீங்க ரிவைஸ் பண்ணி பார்த்துருக்கோம் என்று கூறிக்கொண்டு ஐயா அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் திருவிகளே சரணம்.